விடுதலை 2 டயக்னோசிஸ். டிசம்பர் ஸ்டார்டிங்கில் விடுதலை 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ அது மேலே இருக்கிற எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அப்புறம் கதைக்குள்ளே என்ன இருக்கும், கதை மாந்தர்கள் பற்றி, அப்புறம் வெற்றிமாறன் அவரை பற்றி எல்லாத்தையுமே விரிவாக பேசியிருப்போம், என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ படம் ரிலீஸ் ஆகி நாங்கள் 20th படம் பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் இப்போ கரெக்டாக ஒரு 1 வீக் ஆக போகுது. 26 இன்னைக்கு 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நிறைய பியர்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்போ எங்களோட ஒப்பீனியனையும் சேர்த்து ஒரு ஒரு ப்ரெசன்டபிளாக இங்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் பாட்காஸ்ட். எபிசோட் 4, எபிசோட் 3. எஸ், மறந்துட்டேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விடுதலை 2 வந்து ஒரு எப்படி எந்த ஆர்டரில் பேசலாம்னு யோசிக்கிறப்ப அந்த ஸ்க்ரீன் பிளே ஆர்டர்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். ஃபஸ்ட்டு கருப்பன் கிட்டே இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சூரி சொல்கிற மாதிரி கருப்பன் அன்னைக்கு செஞ்ச சம்பவம் தான் வாத்தியாரோட வாழ்க்கையே மாற்றிருச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்டோட கருப்பனோட வாழ்க்கையோடய தொடங்கலான் இருக்கும். அந்த கருப்பனோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறப்போ எனக்கு அது பார்க்குறப்போ லைட்டாக அந்த ஃபியூடலிசம், அந்த முதலாளிகள், பண்ணைத்துவம் அதெல்லாம் பேசுகிறப்போ எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அந்த எரியும் பனிக்காடு பரதேசியோட ஒரு ஞாபகம், அந்த ஹேர் கட்ல இருந்து எல்லாமே வருது. அந்த போஸ் வெங்கட்டோட அந்த அவங்க போடுற ட்ரெஸ்ஸுல இருந்து அவங்களோட இதுல இருந்து அந்த டிஸ்பாரிட்டியை காமிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக பட்டது என்னன்னா, எல்லா வெற்றிமாறன் படம் மாதிரி இந்த படமும் ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து அந்த ஹூக்ல ஆரம்பிச்சுது. ஆமா, அந்த ஒரு எப்பவுமே அவர் சொல்ற மாதிரி ஒரு மிடில் ஆஃப் த கதையில இருந்து கூட்டிட்டு போயிட்டு அதோட முன்னையும் பின்னையும் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த இதை வந்து அவர் வந்து அவரோட ஸ்டைல்ல ரீடைன் பண்ணியிருக்காரு. அந்த கருப்பன், அந்த கென் அவரோட கேரக்டர் வந்து அந்த ஒரு கூட்டத்தோட தலைவன் மாதிரியும் காட்டல, அந்த கூட்டத்துல ஒருத்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம அவர் ஒரு ஒரு விஷயத்துக்காக, ஒரு அட்டம்ப்டுக்காக போவார். அது அவர் எதுக்கு போறாரு அப்படின்னு நமக்கு அப்படியே பேரலாக அன்வீல் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து ஃபஸ்ட்டு அது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவாக ஆரம்பிச்சு அங்கே வந்து ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா விஜய் சேதுபதி அதை பார்ப்பாரு. பார்த்த உடனே அது அப்படியே தேர்ட் பர்சன் நரேட்டிவா மாறிடும். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கற்பனை என்ன பண்ணாரு, இந்த மாதிரி இங்க ஒரு கால் வச்சு ஒரு நரேஷன், அங்க ஒரு கால் வச்சு ஒரு நரேஷன். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து பர்சனலி எனக்கு பிக் பண்றது கொஞ்சம் டஃபா இருந்தது. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம நம்ம தியேட்டர்லயே பேசிக்கிட்ட மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து சப்டியூ ஆயிடுச்சு. அதை நம்ம போன தியேட்டர் அப்படியா இல்ல சவுண்ட் மிக்ஸ் அப்படியா நமக்கு கமெண்ட் பண்ண முடியல நம்மளால. அந்த பிளஸ் வந்து சவுண்ட் மிக்ஸிங்லயும் சில இடத்துல பிஜிஎம் ஓவர்லாப் ஆகுது, சில இடத்துல வாய்ஸ் ஓவர் வருது. எதை ஃபாலோ பண்ணினா பிஜிஎம்ல நம்ம வந்து ராஜாசோரோட பிஜிஎம்ல அப்படி உள்ள போய்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, இருடா கேட்கலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய இடத்துல நம்ம அந்த குரூஷியலான டைலாக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இடம் வந்து ஒரு நார்மலான ஒரு இடம் தான். இப்போ ஃபியூடலிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த பண்ணையார்கள் எல்லாருமே, அந்த பண்ணையில வேலை செய்யற அடிமைகள் எல்லாமே தனக்கு தான், எல்லாமும் அந்த பண்ணை நிலமும் அதில் வேலை செய்பவர்களுக்கும் தனக்கு தான், எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு அவங்கள ஒரு மனுஷங்களா பார்க்காம அவங்கள ஒரு சப்ஜெக்ட்ஸா பார்த்து அவங்க எல்லாத்தையும் ரைட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு அண்டர்லையிங் பாயிண்ட்ல கருப்பனோட மனைவியை கவர்ந்துட்டு போயிடுவாரு. அந்த ராவணன் மொமெண்ட் நடந்துரும். ஸோ நடந்துட்டு அவர் கொஞ்சம் வயசானவர். அதுக்கப்புறம் அவரை பழித்திக்கிறதுக்காக போற இதுல தான் எல்லாமே ஆரம்பிக்கும், கருப்பனோட கதை ஆரம்பிக்கும். எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, சிவசாமியும் கருப்பனும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு. அதாவது 2 பேருக்குமே சமத்துவம் தான் வேணுமான்னு கேட்டா அவங்களோட குறிக்கோள் என்னன்னு கரெக்டா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அந்த அசுரன் கிளைமேக்ஸ்ல கூட தனுஷ் சொல்லுவாரு, அவங்க பண்ணது, அவங்க அண்ணனுக்கு பண்ணது தப்பு, அத உனக்கு தெரிஞ்ச வகையில நீ எதிர்த்தன்னு சொல்லிட்டு பையன் சிதம்பரம் எடுத்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அதே இதான் கருப்பனும் பண்ணியிருப்பான், அவனுக்கு தெரிஞ்ச வகையில அதை எதிர்ப்பான். அப்ப பிளஸ் வந்து அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. சிவசாமியோட பின்புலத்துக்கும் கருப்பனோட பின்புலமும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். 2 பேருமே. ஆனா சிவசாமி கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்துச்சு, கருப்பன் கிட்ட என்ன இருந்துச்சுன்னு தெரியல நமக்கு. கருப்பனோட எங்க இருந்து வந்தா, கருப்பன் எங்க பிறந்தா, யாருக்கு பிறந்தா எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு கூட்டத்துல வாழ்ற ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து ஒருத்தர் 2 பேருமே வராங்கன்றது மட்டும் தெரியுது. அப்ப அதே மாதிரி 2 பேரோட ஆர்க்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு ஒண்ணு நடந்ததுன்றப்ப அதை எவ்வளவு ஃபோர்ஸா அவங்க திரும்ப தட்டி கேட்கறாங்க, ஹவு டு தே அவெஞ்ச் இட். அதுதான் வந்து நான் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒத்துமையா பாக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண ஆஃப்டர் மேத் என்ன அதெல்லாம் பார்த்தேன்.
எனக்கு பர்சனலா என்ன பட்டுச்சுன்னா, கருப்பனோட கதையே அசுரன் மாதிரி ஒரு படமா எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். கருப்பன்கிட்டயே அவ்வளோ வரலாறு என்னால பார்க்க முடியுது. அதுக்குள்ள ஒரு பரதேசி இருக்கு, அதுக்குள்ள ஒரு அசுரன் இருக்கு, அதுக்குள்ள நான் ஏகப்பட்ட அந்த எங்க ஆதிக்கம் சார்ந்த படங்கள் எல்லாமே வந்து கருப்பனோட வாழ்வியலுக்குள்ள கலந்துருக்கு. ஸோ கருப்பனோட கதைய வெறும் வாய்ஸ் ஓவர்ல தள்ளாம இன்னும் கொஞ்சம் கருப்பனோட மனைவியும் எப்படி கரெக்ட், அது வந்து சொல்ல டைம் இல்ல, அதை எப்படியாச்சும் கொஞ்சம் புஷ் பண்ணி அதுக்குள்ள பேக் பண்ணியிருந்தா இன்னும் கருப்பனோட சாவு நம்மளை இன்னும் பாதிச்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா மத்தபடி கருப்பை எதனால செத்தான் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர் வாத்தியார் ரோலால தான் அவரோட சாவுக்கு இவருக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. அந்த கில் ட்ரிப்ல அவர் இறங்குறாருன்றது மட்டும் தெரியுது. ஆனா இன்னுமே அதை கொஞ்சம் அந்த டிஸ்கிரீட்டா விடாம இன்னும் கொஞ்சம் அதை எலாபரேட் பண்ணியிருந்தா கதையோட ஓட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் ரொம்ப சிம்பிளா நம்ம பின்னாடி அதை பத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன். அந்த நேரமின்மை, அது எதை சேர்க்கணும் எதை விடணும். அதனால வந்து எனக்கு பர்சனலி காமிக்கலா சொல்லணும்னா, படம் ஃபுல்லா வந்து ஒரு மேட்சோட ஹைலைட்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. எல்லாமே ஹை பாயிண்ட்ஸ், ஒருத்தரோட வாழ்க்கையில இருந்து எல்லா ஹைலைட்ஸையும் பிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் T20 மாதிரி போட்ட மாதிரி எல்லாமே ஹை பாயிண்ட்ஸ். நம்மள செட்டில் ஆகவே விடல. எல்லாமே ஹை பாயிண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது ரொம்ப முக்கியமா இருக்கும். சில இடத்துல மஞ்சு வாரியருக்கு அது முக்கியமான பாயிண்டா இருக்கும். ஸோ எல்லா நெரேட்டிவ்லயும் ஒவ்வொருத்தங்க அந்த 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 சீனை புஷ் பண்ணிருப்பாங்க. அடுத்ததுக்கு அவங்க அந்த சீனுக்கான ஹீரோவா இருப்பாங்க. கதையின் நாயகன் போய் இப்ப சீனின் நாயகனா மாதிரி எல்லாமே ஹை மொமெண்டா இருந்தோடனே நம்மளால செட்டில் ஆக முடியல. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம அதை செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஹை அடிச்சுட்டு போயிட்டே படம் ஃபுல்லாவே அந்த அஃப்கோர்ஸ் அவரோட படத்தை பெஞ்ச் மார்க்கா எடுத்தாலே அசுரன்ல இருந்த அந்த ஹை பாயிண்ட்ஸை விட இதுல வந்து ரொம்ப அதிகம். அதனாலேயே அதுவே இந்த படத்துக்கு ஒரு சின்ன பின்னடைவா நான் பாக்குறேன். இவ்வளவு வந்து பத்தாது. இவ்வளவு வந்து எப்படி சார் இந்த படத்துல ஒரு படத்தால இவ்வளத்தையும் ஜீரணிக்க முடியாதுன்றது, ஆடியன்ஸாலையும் ஜீரணிக்க முடியாதுன்றது என்னோட. அதான் நம்மளால செட்டில் ஆக முடியல. சரி ஓகே, கொஞ்சம் பிரீத் பண்ணுங்க. எந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணலாம், இல்ல பிரசன்ட்ல நம்ம ஃபாலோ பண்ணணுமா, பாஸ்ட்ல இருக்கணுமா? ஏன்னா வெற்றிமாறன் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கதையை விட்டுட்டு மல்டிபிள் லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றது வடச்சென்னைக்கு அப்புறம் இப்பதான். வடச்சென்னை இஸ் an entirely different genre because அது வந்து சாப்டர் வைஸ் நரேட்டிவ் இல்லையா? சாப்டர் வைஸ் நரேட்டிவ். அதுல வந்து கிளியர் கட்டா நம்மள கையை பிடிச்சு கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்துட்டு இப்ப எனக்கு தோணுது, இப்ப நீ பேசுறப்ப தோணுது சாப்டர் வைஸா இதை பிரிச்சிருக்கலாமோ, வாத்தியாரும் கேகேயும், வாத்தியாரும் குமரேசனும், கடைசி வாத்தியார். அப்படி வாத்தியார்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அழகா அந்த விக்ரம் வேதா மாதிரி ஒரு எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டரா வந்து வாத்தியாரும் கேகேயும். கேகே வந்து படம் பார்க்காதவங்களுக்கு ஒரு இது, இந்த படத்துல வர்ற ஒரு முக்கியமான கம்யூனிசம் பேசுற ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட வாத்தியாருக்கு ஒரு ஃபாதர் லைக் ஃபிகர் அவரு. ஓகே, ஸோ கிஷோர் அந்த ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹி வாஸ் ஃபேபியுலஸ். எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. அந்த அந்த கேரக்டருக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஏஜ் லைன்ஸ்ல நடிச்சிருக்காரு. அதுக்குள்ள இருக்கிற அவரோட அதுல அவர் பண்ணியிருந்த மேக்கப் ஆகட்டும், காஸ்டியூம்ஸ், பாடி லாங்குவேஜ், அவருக்கும் அவரோட ஸ்பவுஸ்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. உண்மையிலேயே விஜய் சேதுபதியும் அவரு கிட்டத்தட்ட ஒரே ஏஜா இருந்தாலுமே பாக்குறதுக்கு சுத்தமா அந்த ஃபீலே வரல. அவர் ஒரு பயங்கர சீனியருங்கிற மாதிரி தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அவர் பேசின வசனங்கள் எல்லாமே நம்மள உள்ளுக்குள்ள கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து கேகேவை எப்படி பாக்குறேன்னா, அதுதான் அந்த அந்த காட்ஃபாதர் ஃபிகர் மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒரு சாமானியன் வந்து அவன் ரொம்ப ஒரு காயப்பட்டிருக்கான். எப்படி கதை நகருதுன்னா, கருப்பன் வந்து இறந்துடுறான், அதனால காயப்பட்டிருக்கான் வாத்தியார். அவர் வந்து என்னன்னா அவருக்கு தகுந்த மாதிரி அவரால் முடிஞ்ச மாதிரி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் எதிர்க்கிறாரு. அது வந்து ஃபியூட்டைல், அது ஒன்றும் பலனிட்டு போறப்போ அவர் கோவத்துல தான் இருப்பாரு நார்மலா. நம்மளோட வினைக்கு பயன் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கப்போ இவங்க மீட் பண்றாங்க. இவர் தான் காப்பாத்துறாரு, கேகே தான் காப்பாத்தி அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை போதிக்கிறாரு. அங்க அந்த ரைட்டு லெஃப்ட் எப்படி வந்தது, அந்த இதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. பேசிக்கா அரசியல் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா, நான் எப்படி யோசிக்கிறேன் கேகேவனா, அந்த இடத்துல அவர் வந்து அந்த மொமெண்ட்லயே தவறான வழிக்கு போயிருக்கவரை வந்து கொஞ்சம் பண்படுத்துற ஒரு பொறுப்பு வந்து கேகேக்கு இருந்திருக்கு. ஒரு ப்ராப்பரா ஒரு மூர்க்கத்தனமா நீ போய் எதிர்க்காம எதை எதிர்க்கணும், ஒரு சித்தாந்தம் வந்து ஏன் ஹெல்ப் பண்ணுது ஒருத்தருக்கு,
ஏன்னா ஒரு விஷயத்த நீ எதிர்க்கணும் அப்படின்னா நீ எதனால எதிர்க்கணும், அதோட அடித்தளம் என்ன, யாரை நீ பிரதிநிதித்துவப்படுத்துற, யாருக்காக நீ பேசுற, அப்படி எல்லாமே வந்து ஒரு ஒரு மொத்தத்தையும் நெறிப்படுத்தி அதை வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா அவருக்கு சொல்றனால நம்ம யாருக்காக போராடுறோம், இது வந்து நீ கருப்பனை கொன்னதுக்காக நீ பழிவாங்கல, நீ வந்து ஒரு சமூகத்துக்காக நீ பேசணும் அப்படின்னு அந்த அந்த அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு. அதை வந்து கம்யூனிஸ்ட் தலைவரா கே வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டர். எல்லாமுமா இருந்திருப்பாரு. பெருமாளோட நரேஷன்ல நிறைய இது வரும். கே வந்து அவருக்கு வந்து அந்த அரசியல் போதனை மட்டும் இல்லாம எல்லாமா இருந்திருக்காரு. தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் அவருக்கு தெரிஞ்ச அட்வைஸ் அவர் கொடுப்பாரு. அப்புறம் நிறைய இடத்துல புஷ் பண்றது அவராதான் இருக்கும். அந்த சர்க்கரை ஃபேக்டரியில வந்துட்டு கே அவரு வாத்தியார போயிட்டு பெருமாளை போயிட்டு சண்டை போடுன்னு சொல்றதும் இவர் தான் புஷ் பண்ணுவாரு. எல்லா இதுக்கும் விதை போடுறது கே இருப்பாரு. அந்த இடத்துலதான் அவர் வந்து ஒரு லீடரா தன்னை காமிச்சிருப்பாரு. எப்ப வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து தான் மேல நம்பிக்கை இருக்காது, நான் எப்படி தோழரே அப்படின்னு அவர் கேட்பாரு, நீங்க போங்க அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அந்த செல்ஃப் பிலீஃப் இல்லாத ஒருத்தனுக்கு அவன் பொட்டன்ஷியல் அவனுக்கு காட்டுற ஒரு இதுதான் ஒரு நார்மலா ஒரு லீடரோட ஒரு மிகப்பெரிய பண்பு. எல்லா இடத்துலயும் தான் முகத்தை காட்டாம தன்னை சார்ந்தவங்க அவங்களோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அந்த கரெக்டான தருணம் வரப்ப அவங்கள முன்னிறுத்தி அவங்கள இது பண்றதுதான் ஒரு 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 சக்சஷன் சொல்லுவாங்க. நாளைக்கு கே அடுத்து யார் அதை பண்ணுவாங்க அப்படின்னா அவர் அந்த பழக்கத்தை அவர் முன்னாடியே படுத்தலை அப்படின்னா ஒரு ஒரு பிளவு ஏற்பட்டுரும். அந்த பிளவு வரக்கூடாதுன்ற அந்த சிந்தனை வந்து கே கிட்ட ரொம்ப ரொம்ப ஆழமா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆமா, அதே மாதிரி அந்த இயக்கத்துல இருக்கிற எல்லா தோழர்களையும் அரவணைக்கிறதாகட்டும், அவங்கள ஒரு கூட்டத்துக்கு கூட்டுறதாகட்டும், அப்புறம் எந்தெந்த காசுக்காக அவங்க போராடுறாங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப வெளிப்படையா காமிச்சிருந்தாங்க. அதுல ஒரு சீன் தான் அந்த அந்த அவங்களுக்கு சொந்தமான வயலையே புடுங்கிட்டு அவங்கள வேலை பாக்குற மாதிரி அந்த பஞ்சமினி அபகரிப்பு மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கும். பண்ணையாருக்கும் அந்த வயல்ல வேலை செய்யற தொழிலாளருக்கும் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா நிலத்தை கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கூலியே கிடையாது, நீங்க விதைச்ச நிலம் வேஸ்டா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்ராஜோட அப்பா வந்து நிப்பாரு. அப்ப வந்து அதை அறுக்க கூடாதுன்னு சொல்றப்ப விஜய் சேதுபதி வந்து நீங்க விதைச்சது உங்களோட உரிமை, அருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து அதுக்கு அவங்களுக்கே கட் தருவாரு. கருத்து உங்க ஷேர் போக மிச்சத்தை பண்ணையத்துக்கு வித்து காசாக்கி பண்ணையத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரு. அந்த இதுல வந்து அந்த இதாகட்டும், நீ சொன்ன அந்த வீடு காலி பண்ற கிரைசிஸ் செகண்ட் ஹாஃப்ல வரதாகட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு விஜய் சேதுபதியோட கிராஃபை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேல ஏத்திக்கிட்டே போகும் வித் ஹெல்ப் ஆஃப் கே வந்து அதுல கிரேடியண்டா இருப்பாரு. விஜய் எவ்வளவு எப்படி இருந்தவர் இப்படியே மாத்தி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அங்கதான் வந்து அந்த மாதிரி ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல தான் அனுராக் கஷ்யப்போட கேமியோ. அனுராக் கஷ்யப்போட கேமியோ அங்கதான் வந்து எப்படி இப்போ கே வந்து என்னதான் சிவப்பு துண்டு போட்டாலுமே அவர் வந்து எப்பயுமே வன்முறைக்கு பெரிய ஆதரவாளர் இல்ல. அந்த இடத்துல தான் அனுராக் கஷ்யப் என்ன சொல்லுவாருன்னா, இங்க தமிழ்நாட்டுல இருக்க மூமெண்ட் இப்ப இருக்கு, வங்காளத்துல வந்து வேற மாதிரி இருக்கு நம்ம அப்படின்ட்டு அவர் வந்து அந்த இதை ப்ரீச் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி வெளியால அந்த பார்ட்டியோட அனுமதி எல்லாம் கூட்டு வந்ததுக்காக ஒரு என்கொயரி வைப்பாங்க பெருமாளுக்கு. ஸோ அங்கதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் கருத்து ரீதியா பிரிவாங்க. ஆமா ஆமா, அப்பதான் அவர் விலகிக்கிறேன்னு சொல்லுவாரு. அந்த 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 குறுங்கத்தி அதை கொடுப்பாருல, இது சிம்பிள் ஆஃப் டாகர் அதை கொடுப்பாரு. அது உங்க பாதுகாப்புக்கு இருக்கட்டும் கே கொடுத்ததை வந்து இதை புடிங்க சிவா அப்படின்ற மாதிரி அவர் திருப்பி கொடுத்துருவாரு. ஆமா, அதை அவர் திருப்பி கொடுத்துட்டு அதுல இருந்து விலகிட்டு அதுக்கு அடுத்த சீன்ல தான் வந்து அவர் ஒரு தன்னிச்சையா முழுசா செயல்பட ஆரம்பிப்பாரு. அவரோட எல்லா செயல்களுக்குமான கான்சிக்வன்சஸை அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. ஸோ அங்கதான் வந்து வெற்றிமாறன் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு நல்ல பேலன்ஸ் அவர் பிரேக் பண்ணாரு. ஒரு டூ மச் ஆஃப் நான் வயலன்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது, டூ மச் ஆஃப் வயலன்ஸும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது கரெக்டா அவ்வளோ நாள் இல்லாம கே துணையின்றி இருக்கப்ப அவர் கொண்டுருவாங்க. ஆமா, கரெக்ட். இவர் விலகினோடனே அது இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியில அது நிறைய படங்கள்ல வர்ற நம்ம பார்த்த விஷயம் தான். என்னன்னா அந்த டேய் அடிச்சது அவனோட இவனே ஏன்டா கொள்றீங்கன்ற மாதிரி இருக்கு. அந்த மெட்ராஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து சங்கர் படங்கள்ல நிறைய பார்க்க முடியும். அப்புறம் வேறு சில படங்கள்லயும் இந்த மாதிரி இருக்கும். அசுரன்ல கூட விவசாயம் பண்ணதுக்கு அவன் குடும்பத்தை வச்சு எரிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்றா அப்படின்னா
தைரியமா அவன்கிட்ட மோதாம பேடித்தனமா போயிட்டு அவனுக்கு சொந்தமானவங்க அந்த மாதிரி தோடுறது. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அந்த இதுக்கு நடுவுல ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அவங்க அந்த அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க முதலாளிகள் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணுவாங்க. லைட்டா புஷ்பா படம்லாம் ஞாபகம் வந்துச்சு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா தே ஃபார்ம் சிண்டிகேட் அண்ட் டேக் லைக் ஒரு ஒன் மைண்டடா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. பொதுவான எதிராளிய இவனுக்கு 2 பேரை போட்டு தள்ளனாதான் நம்மளால இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்து அதை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. அதுக்கு பலியாடா விழுறவர் தான் கேகே. அங்க முடியுது அவரோட பயணம் அங்க முடியுது. அடுத்து மகாலட்சுமி. அதாவது ரொம்ப கான்ட்ரோவர்சியலான கேரக்டர் தான். அதாவது இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று சொன்ன மாதிரி ப்ளூ சட்டை மாறன் அவர்களோட எல்லா மூவி ரிவ்யூஸ்லுமே எனக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த ஒரு ரிவ்யூல வெற்றிமாறன் படங்களுக்கு எப்பவுமே அவர் ஓரளவுக்கு ஒரு சென்சிபிளான ரிவ்யூ கொடுத்திருக்காரு. ஏன்னா படங்கள் சென்சிபிளா இருக்கனால அவர் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தீர்க்கமா பட்டுச்சு. என்னன்னா, ஒரு ஸ்கிரீன் பிளே எடுத்துக்கிட்டா அதுல இருந்து எந்த ஒரு சீனை தூக்குனாலும் அந்த படம், அதாவது இப்போ ஒருத்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் திடீர்னு ஏதோ ஒரு போன் வந்துச்சுன்னு வெளியே இருந்துச்சு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தானா அவனுக்கு படம் புரியக்கூடாது. அதுதான் அந்த ஸ்கிரீன் பிளேயோட உண்மையான வெற்றின்னு அவர் ஒரு கிளைம் வச்சாரு. நான் அதை உண்மையிலேயே நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா அது கரெக்டு தான். அதனாலதான் பாடல்களையே வந்துட்டு இப்ப தமிழ் சினிமால வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாக்குறாங்க. ஆல்பத்துல வச்சாலும் படத்துல வைக்கிறதுக்கு 3-4 வாட்டி ஒண்ணு வைக்கவே மாட்டாங்க, இல்ல கடைசி என் கிரெடிட்ஸ்க்கு புஷ் பண்ணிடுறாங்க, இல்ல ட்ரிம்டு வெர்ஷனா போட்டுறாங்க. இது உண்மையிலேயே வந்து சினிமாக்கு ஆரோக்கியமானு கேட்டா தெரியல, ஆனா கதைக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இது. அது அப்படி பாக்குறப்ப அவரு சொன்ன விஷயம் வந்து விடுதலை 2ல எனக்கு எங்க அப்ளை ஆச்சுன்னா, அந்த மகாலட்சுமி கேரக்டர் நான் வந்து அதே மஞ்சு வாரியர் கேரக்டரை அசுரன்ல பிளே பண்ண அவங்களோட கேரக்டரை இதோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அசுரன்ல அவங்க பண்ண ரோலுக்கும் இதுல அவங்க பண்ண ரோலுக்கும் வெயிட்டேஜ் ரொம்ப டிஃபர் ஆகுது. அசுரன்ல அவங்க தான் எல்லாமாவும் இருப்பாங்க. தனுஷ் சிவசாமி கேரக்டருக்கு அவங்க தான் அவங்கள புஷ் பண்ணுவாங்க. அவர் ஒரு பேச்சுலரா இருந்தவரை சம்சாரியா மாத்துறது அவங்க தான். அவங்க மூலமா தான் பசுபதிக்கும் அவருக்கும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும், மாம மச்சாங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டு கிரியேட் ஆகும். அவங்க தான் வந்து அவருக்கு 3 பிள்ளைங்களை பெற்று கொடுக்கறது. அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களாலதான் அந்த பிள்ளைங்க தான் எதிர்காலமே அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மஞ்சு வாரியர் கேரக்டர் ரொம்ப ரூட்டடா இருக்கும். ஆனா இதுல மஞ்சு வாரியரோட கேரக்டரே வந்து ஃபர்ஸ்டே விஜய் சேதுபதி வாத்தியாரோட கேரக்டரோட பொருந்தி போறனால அவங்களுக்குள்ள நடக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் எதுவும் பெருசா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. மெயினா என்னன்னா, நீ நிறைய சுகர் கோட் பண்ற, அவங்க இல்லைனாலும் அந்த கதையில எதுவும் சேஞ்ச் இருக்காங்க. அதுதான் இல்ல, அது கடைசியா சொல்லலாம் நினைச்சேன். அவங்க வர்றாங்க, ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபெமினிஸ்டா இருக்காங்க, அவங்க உரிமைக்காக பேசுறாங்க அப்படின்னு இருக்கிறப்ப வாத்தியாருக்கும் அதுல ஆல்ரெடி பெண்கள் அவங்களுக்காக தான் பேசணும், அவங்க உரிமைக்காக போராடணும்னு ஸ்டாண்ட்ல இருக்கிறவர் தான் வாத்தியாரு. சோ 2 பேரும் ஜெல்லாயிடுறாங்க. சோ அதுல ஒரு ஸ்பார்க் எதுவுமே இல்லை. அதாவது வட சென்னையில வர மாதிரி எடுத்த உடனே டைல் மிஷினை புடுங்கி ஒரு ஸ்பார்க் ஆரம்பிக்கும், அந்த மாதிரி எல்லாம் இது எதுவுமே இல்லை. ஓகே, ஆனா அவர் வெறும் ஒரு பேச்சுலரா இருந்து அவர் ஒரு கல்யாணம் ஆகுதுங்கிறத காட்டுறதுக்காக மட்டுமே மஞ்சு வாரியர் கேரக்டரை உள்ள கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபேமிலியில ஒரு அவங்களுக்கு கூட ஒரு டியூவல் இருக்கு, அவங்க அப்பா கூட ஒரு முரண்பாடு இருக்கு, அவங்க கேபிட்டலிஸ்ட் ஃபேமிலியில இருந்து வர்ற ஒரு கம்யூனிஸ்டா அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள என்ன கான்ஃபிளிக் நடக்கிறத அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன லைன் வச்சாங்க, பட் அது ரொம்ப கன்வின்சிங்கா இல்லை. செகண்ட் வந்து இவருக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட மஞ்சு வாரியரோட வேலையே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தரா கட் பண்ணா பிரசன்ட்ல தான் அவங்க வர்றாங்கன்றப்ப உண்மையிலேயே அவங்க சீன்ஸ் அந்த மெய்யழகன்ல எப்படி காலமாடு சீன்ஸ் எல்லாம் தூக்குனாங்களோ அதே மாதிரி மஞ்சு வாரியர் சீனை துண்டா தூக்கி அவங்க கல்யாணத்தோட அந்த அவங்களோட பார்ட்டை கட் பண்ணி தினம் தினம் நம்ம பாட்டை தூக்குனா கூட பெருசா ஒரு இம்பாக்டும் இருக்க போறது இல்லை. இட் வில் சேவ் அட்லீஸ்ட் 10 to 15 minutes. அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் சீனை உள்ள வேணாம், வேற சீனை சொல்ல வேணாம், அதை கட் பண்ணியிருந்தாலே உண்மையிலே படத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கும். அவர் கேரக்டர் ஏன் கொஞ்சம் அம்போன்னு விட்டுட்டாரு. ஏன்னா கேகே பத்தி நாங்க பேசுறப்ப நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவு கண்டென்ட் பேசணும் அப்படின்ட்டு. மஞ்சு வாரியருக்கு உண்மையிலே ஸ்பேஸ் இல்லையா, இல்ல கருப்பன் கொடுத்த இம்பாக்ட கூட அவங்க கொடுத்தாம விட்டுட்டாங்களேங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான் அவங்க கேரக்டர் மேல. எனக்கு வந்து இதுல பர்டிகுலரா மகாலட்சுமி கேரக்டர்ல வந்து ஒரு 2-3 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதே மாதிரி நீ மெய்யழகன் சொன்னால அதுலயும் எனக்கு அதே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் அது வந்து ட்ரிம் பண்ணக்கூடாதுன்ட்டு முட்டு கொடுத்த ஆளுகள்ல நானும் ஒருத்தேன். ஸோ நான் இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம திரும்ப கேட்க போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து எல்லா கொள்கைவாதிகளுக்கும் எந்த விதமான கொள்கை எடுக்கிறியோ, நீ கேபிட்டலிசம் எடுக்கிறியோ, கம்யூனிசம் எடுக்கிறியோ, அதை வந்து தீவிரமா ஃபாலோ பண்ற யாருக்குமே தன்னோட வட்டத்தை வந்து விரிவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு அச்சம் இருக்கும்.
ஏன்னா அதுல வர கான்சிக்வன்சஸை தான் மட்டும் ஃபேஸ் பண்றதை விட தன்னை சார்ந்தவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். கம்யூனிசம்ல வந்து அவங்களே சொல்லுவாங்க, சாவுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு தான் கேகே வந்து சொல்லுவார். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் அவரோட டெத் மொமெண்ட்லையும் சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கப்போ விஜய் சேதுபதி வந்து காதல் வயப்படுறப்போ அவர் சொல்றப்போ அவர் ரொம்ப சென்சிபிளான பாயிண்ட் அவர் டச் பண்ணுவார் கேகே. நம்ம எல்லா ஊருக்கும் போய் நம்ம இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம கொள்கை பிரச்சாரம் செய்யறப்ப உனக்கு வீடு இருக்கா, உனக்குன்னு சொந்தம் சொல்லிக்க யாராச்சும் இருக்காங்களா, நீ வந்து ஊர் ஃபுல்லா போய் பிரச்சாரம் பண்ணுவ, ஊருக்குள்ள குடும்பத்தில் இருக்கவங்க எதுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணணுன்ட்டு ஒரு கேள்வி எழும். அது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி, எல்லார் வீட்லயும் கேட்பாங்க. நம்ம வீட்லயே நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த கேள்வி வந்து ரொம்ப இயல்பா வர கேள்விதான். அதுக்காக நீ ஒரு சம்சாரியா மாறணும் அப்படின்ட்டு அவர் ஒரு ப்ரொபோசிஷன் வைப்பாரு. அவரோட காதலுக்கு ரீஅஷ்யூர் பண்ற மாதிரி நீ தயக்கம் இல்லாம பண்ணு, ஏன்னா அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவர் அதை சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் இப்படி சொன்னனால என்னாச்சுன்னா, சரி இதுக்காக பேருக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சா அந்த கேரக்டரை வீணடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன ஒரு தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, அவரு வெற்றிமாறன் சார் என்ன யோசிச்சாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேருக்கு வந்து வீட்டில் சமையல் செஞ்சுட்டு அதாவது கணவன் வந்து வெளியில போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரப்போ சரி அது அவரோட வேலை அப்படின்ட்டு அந்த கொள்கையில ஒட்டாம ஒரு கேரக்டர் வச்சிருந்தாங்கன்னா அது இதை விட இழுக்கா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால ஒரு ஈக்குவலா ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்றனால அந்த மகாலட்சுமி கேரக்டருக்கான அந்த பின்புலம் வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சர்க்கரை ஆலையோட பொண்ணா வருது அது எல்லாம் பார்த்த உடனே எனக்கு அன்பே சிவமோட 910 தான் ஞாபகம். பால சரஸ்வதி அந்த கேரக்டர், அவங்களும் இதே ஆர்க், டிப்பிக்கலா இதே ஆர்க் நடக்கும். ஸோ அதுல வந்து நாசர் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப இதா பண்ணுவாரு, அக்ரெசிவா நடந்துப்பாரு. இதுல அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு அக்ரெசிவா அவர் அக்ரெசிவ் தான், ஆனா அவரோட அந்த போர்ஷனை அப்படி தூக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அது இருந்தா அது 1:1 இதே இருக்கும். அப்படியே அந்த நாசர் கேரக்டர் தான் அந்த அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு அது சொல்றப்பையும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துலயும் அவங்க சொல்லுவாங்க, இப்போ வந்து நீங்க கொல்றதா இருந்தா அப்பாவை மட்டும் கொன்னா சும்மா விடுவாங்களா, அப்பனையும் பையன் சும்மா இருப்பானா, பையனையும் கொல்லணும் அப்படின்னு. சோ அப்ப வந்து அவங்க என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே காட்டியிருப்பாங்க எப்படின்னா அவங்க குடும்பத்துல இருந்து டிட்டாச்சா இருப்பாங்க. அவங்க வந்து சரி தப்பு கொள்கைகள் ஒத்து போகாதனால விலகே நிப்பாங்க, அவங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி ஒரு இது வரப்போ வீட்டுக்குள்ள இருக்க அந்த ஃபேமிலி டிராமா குறைஞ்சிரும். நீ இதை வேற நிறைய ஃபேமிலி டிராமா படங்கள் எடுத்தேன்னா இதுதான் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனா இருக்கும். ஸோ நம்ம ஒய்ஃபுக்கு சொந்தக்காரங்க, ஆனா நம்ம கருத்து வேறுபாடா இருக்கு, அவங்கள எப்படி அந்த முடிச்சு எப்படி அவிழ்க்கிறதுங்கிறது ஒரு 2 மணி நேரம் படமா இருக்கும் நிறைய இடத்துல. அந்த முடிச்சு இல்லாம பண்ணிட்டாங்க இங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு மெயின் ரோல் இல்லாம இருக்கிறது உண்மை. ஆனா அந்த பெருமாள்ன்ற ஒரு கேரக்டர் முழுமையடைகிறதுக்கு மகாலட்சுமின்ற ஒரு கேரக்டர் தேவைப்பட்டதுங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. அது மாற்றுக்கருத்து இருக்கலாம், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ எனக்கு வைண்ட் அப் பண்றதுக்கு எப்படி வைண்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, வாத்தியார் கேட்ட கேள்விக்கு கேகே சொன்ன பதில் தான் அந்த மகாலட்சுமிங்கிற கதாபாத்திரம். எனக்கு மகாலட்சுமி கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு பதில வெற்றிமாறன் சார் கொடுத்துருக்கலாம்னு என்னோட ஒரு தாழ்மையான கருத்து.